மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண்கள் சில நேரம் அருகில் இருக்கும் பொருளையே சரியாக தேடி எடுப்பதற்கு தடுமாறுவர் என்று பெண்கள் குறைபட்டுக் கொள்வதுண்டு. இது உண்மைதானா? இதற்கு ஏதேனும் அறிவியல் ரீதியான காரணங்கள் இருக்கின்றனவா? வாருங்கள் பார்க்கலாம். சர்க்கரை டப்பா எங்கம்மா என்று கிச்சனில் இருந்து கொண்டே கணவர் கேட்பதும், கண்ணுக்கு முன்னாடி இருக்கு, இத கூட நான் தான் வந்து எடுத்து தரணுமா என்று மனைவி சலித்துக் கொள்வதும் பல வீடுகளில் நிகழும் காட்சி. பொதுவாக ஆண்கள் பொருட்களின் இருப்பிடத்தை கண்டறிவதற்கு கொஞ்சம் சிரமப்படுவார்கள். பெண்கள் பொருளில் இருக்கும் இடத்தை நினைவில் வைத்துக் கொள்வதிலும் தாங்கள் பார்க்கும் காட்சிகளின் விவரங்களை துல்லியமாக உள்வாங்குவதில் கெட்டிக்காரர்கள் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக சமையலறை அலமாரி போன்ற அவர்களுக்கு நன்கு பரிச்சயமான இடங்களில் எது எங்கே இருக்கிறது என்பது அவர்களுக்கு அத்துபடியாக இருக்கும். டீ தூள் எங்க இருக்கு என்று கேட்டீர்கள் என்றால், டிவி பார்த்து கொண்டே கரண்டி ஜாருக்கு பக்கத்துல சர்க்கரை டப்பாவுக்கு பின்னாடி இருக்கு என்று துல்லியமாக சொல்வார்கள். ஆண்கள் பொதுவாக பரந்த காட்சிகளை பார்ப்பதில் ஆர்வம் காட்டுவார்கள். இதனால்தான் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு வழி கண்டுபிடிப்பதில் ஆண்கள் சிறந்து விளங்குகிறார்கள். ஆனால் இந்த பரந்த பார்வையின் காரணமாக கண்ணுக்கு முன்னால் இருக்கும் ஒரு சிறிய பொருளை கூட கவனிக்க முடியாமல் போகலாம். இவையெல்லாம் பொதுவான போக்குகள் தானே தவிர அனைவருக்கும் பொருந்தும் விதிகள் அல்ல என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். கவனக்குவிப்பு சார்ந்த சிக்கல்கள், அன்றாட பழக்க வழக்கங்கள், மன அழுத்தம் அல்லது சோர்வு போன்ற பல காரணிகள் அருகில் இருக்கும் பொருளை கூட கண்ணுக்கு தெரியாமல் ஆக்கிவிடலாம். எனவே இதையெல்லாம் பாலினம் சார்ந்த குறைபாடாக பார்க்கக்கூடாது என்று மருத்துவ நிபுணர்கள் வலியுறுத்துகிறார்கள். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.